ஆனா ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஹைட் கம்மி. அங்க ஒரு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆல்ரெடி, ஒரே அசிங்கம் அப்படின்னு. உங்க ஹைட் என்ன ப்ரோ? 10th ஸ்டாண்டர்ட் தண்ணி தானே. இதுதான் பிரச்சனை. நான் பார்த்து பயப்படாதான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். இப்படி இருக்கலாமா? ஐ லுக் அப் டு சம்வன்னா, ஏதாச்சும் ஒரு பிரசிடென்ட்னா பரவாயில்ல, 10th ஸ்டாண்டர்ட் பையன் ஹாய் பா சொல்லுங்கண்ணா. ஹைட்டுக்கு முன்ன செம கடுப்பான விஷயம் சார் ஹைட்டு கம்மிங்கிறது. என்ன சார், அதாவது இப்போ நான் வந்து பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா யாராவது எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க, ஏன்டா நீ அப்படிலாம் நினைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. நான் ஹைட்டு கம்மின்னு சொல்லி இது வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லை. ஏன்னா நல்லா பார்ப்பாங்க. ஏன்னா இப்படி பார்த்துட்டு ஆறுதல் சொல்ல முடியாதுல்ல, இல்லடா நீயும் ஹைட்டு தான் அப்படின்னு. அதனாலேயே எனக்கு இந்த டாலான பொண்ணுங்கனாலே பிடிக்காது மேடம், ஹைட்டான பொண்ணுங்கனாலே. ஏன்னா அவங்க நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசவே முடியாது. ஸ்ட்ரைட்டா முன்னாடி வந்திருந்தாங்கன்னா கரெக்டா செஸ்ட் ஹைட்டுக்கு இருக்கும். இல்ல மேடம் நான் அப்படி இன்டென்ட் பண்ணல, இப்படி போனா இன்னும் தப்பாயிரும். சரி கரெக்டா இருக்கும், சேர் மேல இருந்து ஹாய் மேடம் அப்படின்னா அப்பதான். லிட்டரலா டாலான பொண்ணுங்களா வந்தா ஸ்ட்ரைட்டா பேசுறது இல்ல சார், லிட்டரலா திரும்பி நின்றுறாங்க. ஏதா இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு போங்க, ஹைட்டா இருக்கீங்க உங்களோட பேசவே நான் விரும்பல அப்படி. நீங்க ஆக்சுவலி சார் வணக்கம் சார். என்னமோ உங்க 2 பேரும் பார்க்கும்போது மட்டும் ஏதோ எங்க வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நானே வந்த மாதிரி இருக்கு சார். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நன்றி மேடம். மேடம் நீங்க என்ன மேடம் கேட்டீங்க கல்யாணம் பண்ணும்போது? ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் சொன்னீங்களா மேடம்? சொல்லவே முடியாது. எவ்வளவு டாலா இருக்கணும்னு. இந்த குள்ளமா இருக்கிறவங்களை ரிஜெக்ட் பண்றதுங்கிறது தொட்டு தொடர்ந்து ஒரு பட்டு பாரம்பரியம்ங்கிற மாதிரி. நம்ம தமிழ் கலாச்சாரம்னா மூதாதையர் காலத்துல இருந்து குள்ளமா இருக்கிற ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எங்களோட கலாச்சாரம். இன்னிட்டீங்க மேடம், இன்னொரு 30 வருஷம் முன்னாடி பிறந்தாலும் உனக்கு நடக்காதுரா அப்படி. வெல்டன் மேடம், இன்னிட்டீங்க சார். என்ன அடி தப்புதான் சார். நான் உங்களுக்கு தான் வளைய விரிச்சேன், நானே அவனுக்கு ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டேன் சார். ஒரு பெரிய வளைய விரிச்சு வலை நல்லா இருக்கே அப்படி குதிச்சிட்டேன் சார்.